ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கள் இரவு தூங்கும் முன் இந்த செயலை உங்கள் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் எழுதி வைத்து தூங்கி வருவதால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் தேர்ந்து உங்களது வாழ்க்கையானது அடுத்த நல்ல நிலைமைக்கு செல்லும் என்று பெரியவா அவர்களே அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். அதாவது அவரை சந்திப்பதற்காக வந்த சில பக்தரிடம் இந்த பெரியவா இந்த பரிகாரத்தை கூறியிருக்கிறார். இந்த எளிய பரிகாரத்தை நீ இரவு தூங்கும் முன் செலவில்லாமல் செய்து வருவதால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என அவர் கூறியிருக்கிறார். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக, அதாவது பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், சிலருக்கு குழந்தையின்மை, திருமண தடை, ஏதாவது உங்களுக்கு இருக்கின்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருக்கலாம், குடும்பத்தில் சண்டை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது தீர்வதற்கு பெரியவா கூறிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் தூங்கும் முன் செய்து வாருங்கள். இதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைத்து அனைத்து இதிலும் இருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதாவது உங்கள் வலது உள்ளங்கையில் ஓம் நமச்சிவாய என எழுத வேண்டும். இதை நீங்கள் தான் எழுத வேண்டும். உங்களது இடது கையை வைத்து உங்கள் வலது கையில் எழுத வேண்டும். அது நீங்கள் எழுதும் போது அலங்கோலமாக, அதாவது அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்லை. இது அழகுக்கு எழுதுறது கிடையாது, ஓகேவா? அதனால நீங்க அலங்கோலமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களது இடது கையாலே தான் இதை எழுத வேண்டும். உங்களது வலது கையில் வேறு யாராவது எழுதிவிட்டால் இந்த பரிகாரமானது பலன் அடையாது. எனவே உங்களது இடது கையை வைத்து உங்கள் வலது கையில் எழுதி வைத்து அதற்கு பிறகாக நீங்கள் படுக்கை அறையில் படுத்த பின்பு உங்களுக்கு இருக்கும் துன்பங்கள், அதாவது என்ன துன்பங்களாலும் இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்காக கடன் தொல்லை, பண கஷ்டம் இருந்தால் பண கஷ்டமும் கடன் தொல்லையும் எனக்கு நீங்கிவிடும், எனக்கு என்று தெரியும் என்று நீங்கள் பாசிட்டிவாக நினைத்து கொண்டு தூங்க வேண்டுமாம். இவ்வாறு நீங்கள் முழு மனதுடன் இவ்வாறு உங்கள் கையில் எழுதிவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் இதை செய்து வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இது செய்தா மட்டும் எல்லாமே குணமாயிருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதை செய்தாலும் உங்களுக்கு நீங்க இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல வேலையில எப்படி வேலை செஞ்சா ஸ்மார்ட்டா வேலை செஞ்சா எப்படி அதிக ஊதியம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சின்னதா கொஞ்சம் திங்க் பண்ணி உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டே வரணும். அப்படி வளர்த்துக்கிட்டே வரனாலும் இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு சரியாகி விடும்ட்டு நீங்க உங்க முழு மனதார நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா அவர்கள் கூறிய செய்திகள் மற்றும் அவரை பற்றிய மகிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். அவ்வாறு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இதை பார்த்து நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கும் உறவினருக்கும் கூறி அவர்களையும் இவ்வாறு செய்து அவர்களையும் பயன்பெற வையுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.